வணக்கம் அன்பு தமிழ் பாரதி நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நேயர்களே, நம்முடைய சேனல் மூலமாக நம்ம பல்வேறு பயனுள்ள தகவலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கூகுள் கம்பெனில கிட்டத்தட்ட ஒரு 12,000 ஊழியர்களை லே ஆஃப் பண்ணிருக்காங்க, அதாவது பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க. ஸோ இது கூகுள் கம்பெனினா, கூகுளுடைய பேரண்ட் கம்பெனினா ஆல்பபெட்ல இருந்து ஒரு 12,000 எம்ப்ளாய்ஸ் லே ஆஃப் பண்ணிருக்காங்க. ஸோ இது என்ன ரீசனுக்காக அவங்க லே ஆஃப் பண்ணிருக்காங்க? ஸோ இந்த கூகுள் நிறுவனத்தில் மட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதா, இல்லை பல்வேறு டெக் நிறுவனங்களையும் இந்த மாதிரி லே ஆஃப் நடந்துட்டு இருக்குதா? ஸோ இதுக்கு பின்னாடி என்ன விஷயங்கள் இருக்குது? ஸோ இதுக்கு பின்னணியில் என்ன விதமான செயல்கள் இருக்குது? ஸோ இதுக்கு காரணம் என்ன? ஸோ விஞ்ஞானம் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்குதா? ஸோ அதனால பணியாளர்களுடைய எண்ணிக்கை குறைக்கிறாங்களா, பணியாளர்களுடைய பணிச்சுமையை குறைக்கிறாங்களா? ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒருவேளை பொருளாதார மந்தநிலையா இருக்குமா? இதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான பயனுள்ள தகவலை தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருக்கிறோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாருங்கள் நேர்களே, நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். நேர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் நிறுவனத்தில் ஒரு 12,000 ஊழியர்களை பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க. 1 இல்ல 2 இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 12,000 ஊழியர்கள். அதாவது கூகுள் நிறுவனத்துடைய ஊழியர்களுடைய எண்ணிக்கையில் ஒரு 6% ஊழியர்களை அவங்க பணி நீக்கம் சொல்லக்கூடிய லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. இது கூகுள் நிறுவனத்தோட பேரண்ட் நிறுவனமான ஆல்பபெட் கம்பெனியோட எம்ப்ளாயிஸ் தான் இந்த 12,000 எம்ப்ளாயிஸ். ஸோ இவங்களை என்ன காரணத்துக்காக அவங்க பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க? ஸோ இது கூகுளில் மட்டும் நடக்கலைங்க, பல டெக் நிறுவனங்களையும் இந்த மாதிரியான லே ஆஃப் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க எல்லாருமே பொதுவாக சொல்லக்கூடிய ஒரே ரீசன் தான், இப்போ ரிசெஷன் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த ரிசெஷன்னால தான் நாங்கள் நிறைய லே ஆஃப்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா டெக் நிறுவனங்களுடைய தலைமை செயல் அதிகாரிகளும் இதே காரணத்தை தான் சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி ரிசெஷன் மட்டும்தான் ஒரு பெரிய காரணமாக இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா, ஸோ அது மட்டும்தான் காரணமாக இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள் ஒரு பொருளாதார மந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க. உலக நாடுகளிலேயே நிறைய நாடுகள் ஒரு பெரிய அளவில் பொருளாதார மந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க. ஸோ புதிய திட்டங்களுக்கு அவங்க முதலீடுகளை பண்ணுவதற்கான ஒரு விஷயங்களை நம்ம ஒரு பெரிய அளவில் குறைச்சிட்டாங்க. ஸோ இதனால இந்த டெக் நிறுவனங்கள் இதில் பெரிய அளவில் பாதிப்படைஞ்சது. ஸோ டெக் நிறுவனங்கள் இந்த கொரோனா பேண்டமிக் சிச்சுவேஷன்ல டெக்னாலஜி ரீதியாட்டு ரொம்பவே பெரிய அளவில் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆயிருந்தாங்க. அடுத்த கட்டத்தை நோக்கியும் நகர ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் பேண்டமிக் சிச்சுவேஷன் அப்படி சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனால ஏற்பட்ட ஒரு பெரிய பொருளாதார இழப்புகள்னால பணியாளர்களுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நிறுவனங்களும் தள்ளப்பட்டன. ஸோ கூகுள் மாதிரி, அமேசான், அப்புறம் மைக்ரோசாஃப்ட், அப்புறம் ட்விட்டர், இந்த மாதிரியான டெக் நிறுவனங்கள் எல்லாமே தங்களுடைய பணியாளர்களுடைய எண்ணிக்கையை, எம்ப்ளாயிஸோட எண்ணிக்கையை பெரிய அளவில் குறைச்சிட்டு இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எம்ப்ளாயிஸோட எண்ணிக்கையில் ஒரு 5%, 10%, அப் டு 20% வரைக்கும் அவங்க லெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லே ஆஃப் இன்னும் இந்த வருடத்தில் பெரிய அளவில் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இன்னும் பல டெக் நிறுவனங்களில் பெரிய அளவில் பணியாளர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கான முடிவையும் எடுத்திருக்கிறதாக சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஜனவரி மாசத்தோட இறுதிக்குள்ளாகவே 38,000 பணியாளர்கள், அதாவது டெக் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் வேலை இழக்கக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலையும் இருக்கிறதாக சொல்றாங்க. சோ இந்த மாதிரி சூழ்நிலை இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம டீப்பா கொஞ்சம் அலசி பார்த்ததுல நமக்கு கிடைச்ச ஒரு சில தகவல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த ரிசெஷன் மட்டும் இதுக்கு ஒரு காரணமா இருக்கிற மாதிரி தெரியல. பட் இதுக்கு பின்னாடி டெக்னாலஜியோட அடுத்த கட்ட பரிணாமமும் இருக்குது. அதாவது இந்த கம்ப்யூட்டர் இன்வென்ஷனுக்கு பிறகு பெரிய அளவில் உடல் உழைக்கும் தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சது. ஸோ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. அதாவது மனிதனுடைய வேலையை பாதியாக குறைச்சது இந்த கம்ப்யூட்டர் தான். ஸோ இந்த கம்ப்யூட்டர் வரவுக்கு பிறகு நிறைய நிறுவனங்கள்ல கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒர்க் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ மிஷினரிஸ் வர ஆரம்பிச்சது. அந்த மிஷினருடைய வரவுகள்னால என்னாச்சு, பணியாளர்களுடைய எண்ணிக்கை பெரிய அளவில் குறைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த தலைமுறைகள் எல்லாமே இந்த டெக்னாலஜி ஓரியன்டான வேலைகளுக்கு செல்ல ஆரம்பிச்சாங்க, டெக்னாலஜி ஓரியன்டா படிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ டெக்னாலஜியும் வர ஆரம்பிச்சது. டெக்னாலஜி வளர வளர உடல் உழைப்பு சம்பந்தமான பணிகளும் பெரிய அளவில் குறைய ஆரம்பிச்சது. ஆனா அதே சூழ்நிலை இந்த டெக்னாலஜியோட அடுத்த கட்ட பரிணாமமான இந்த டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அடுத்த கட்ட பரிணாமத்தை நோக்கியும் வளர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படி சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவியல். இந்த செயற்கை நுண்ணறிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு இயற்கையான ஒரு அறிவு. கடவுள் படைப்பில் மனிதனுக்கு கிடைத்த அறிவு இயற்கையான அறிவு. ஆனா இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது ஒரு மிஷின் செயற்கையாகவே அதுக்கு அறிவு செலுத்துறதுக்கு பேர் தான் செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது கம்ப்யூட்டர் நம்ம கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸை அதை செஞ்சு காட்டும். ஸோ அதுதான் கம்ப்யூட்டருடைய வேலை. ஸோ என்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இது கம்ப்யூட்டரோட ஜென்ரலான ஒரு ஜாப்.
ஸோ இதே சமயத்தில் இந்த கம்ப்யூட்டருக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறக்கூடிய செயற்கை நுண்ணறிவு ஏற்படும் பொழுது அந்த கணினி வந்து நாம என்ன நினைக்கிறோமோ, நாம என்ன செய்ய நினைக்கிறோமோ அப்படிங்கிறத அது தானாகவே யூகித்து அது செயல்பட ஆரம்பிக்கிறோம். இப்படி செயல்பட ஆரம்பிக்கிறதுனால இந்த மனிதனுடைய வேலைகளில் ஒரு பாதியான வேலைகளை வந்து இந்த கம்ப்யூட்டர் வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் செயற்கை நுண்ணறிவு செய்யக்கூடிய ஒரு வேலை. ஸோ இது வந்து உலக அளவில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்திருக்கு. ஸோ இப்போ அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, செயற்கை நுண்ணறிவோட இன்னொரு பரிணாமமாக நிறைய டூல்ஸ் வந்து லான்ச் ஆக ஆரம்பிச்சிது. இந்த ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற ஒரு பெரிய நிறுவனமே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஓப்பன் ஏஐ நிறுவனத்தின் மூலமாக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பல டூல்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள் சர்ச் என்ஜின், இந்த கூகுள் சர்ச் என்ஜினுக்கே ஒரு எண்டு கார்டு போடுற விதமாட்டு சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு சேட்டிங் டூலை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேட்டிங் டூல் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த சாட் ஜிபிடி அதாகவே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு ஆர்டிக்கல் வந்து டைப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கூகுளில் போய் ஒரு சில ஆர்டிக்கல் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. சர்ச் பண்ணி ஸோ அதுக்கு பேஸ்டாக நீங்கள் வந்து ஆர்டிக்கல் வந்து நீங்களே கிரியேட் பண்ணி ரைட் அப் பண்ணி ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஆனால் அந்த சாட் ஜிபிடியில் நீங்கள் ஒரு டைட்டில் கொடுத்து, இந்த டைட்டிலில் எனக்கு ஒரு ஆர்டிக்கல் வேணும், ஸோ இந்த டைட்டிலில் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறதுக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படி சொல்லியாச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸை அந்த சாட் ஜிபிடியை உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரி எந்த தலைப்பின் கீழே ஒரு ஆர்டிக்கல் கேட்டீங்களோ அந்த ஆர்டிக்கலையும் அந்த சாட் ஜிபிடியை உங்களுக்கு வந்து ரைட் அப் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது எல்லாமே ஆன் ஸ்பாட்லேயே உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது உங்களோட வேலையை கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து இந்த சாட் ஜிபிடி வந்து ரெடியூஸ் பண்ணிடுது. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு நிறுவனங்களையும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினா மனிதர்களுடைய வேலையை அது பாதியாகவே குறைச்சிருது. ஸோ அப்போ அந்தந்த நிறுவனங்களில் என்ன செய்யறாங்க, ஸோ தேவையில்லாத பணியாளர்களுடைய எண்ணிக்கையை கண்டிப்பாக குறைக்க தான் விரும்புவாங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய எக்கனாமிக்கல் சிச்சுவேஷனையும் வந்து அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். ஸோ இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் நிறைய நிறுவனங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுனால என்ன ஆச்சுன்னா நிறுவனங்களுக்கு பெரிய அளவில் அதில் வந்து ப்ராஃபிட்டாகவும் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் வந்ததுக்கு பிறகு ஸோ ஒரு 10 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரு கம்ப்யூட்டர் செய்யுது அப்படின்னா ஸோ அந்த 10 பேருக்கு அங்கே ஜாப் இல்லை அப்படிங்கிறது தான் அங்கே அர்த்தமாயிருது. இது கூட ஒரு பின்னணி காரணமாக கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஓப்பன் ஏஐ தான் இதுக்கு வந்து ஒரு பின்புலமாக இருக்கிறாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் எல்லாம் அவங்க தான் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு யார் வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறாங்க, யார் பெரிய அளவில் ஃபண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேற யாரும் இல்லைங்க, டெக்னாலஜியோட தலைவராக கருதப்படக்கூடிய நம்ம பில் கேட்ஸ் தான் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த ஓப்பன் ஏஐ பிளாட்ஃபார்முக்காகவே கிட்டத்தட்ட அவர் வந்து $1 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன் ஃபியூச்சரில் கிட்டத்தட்ட ஒரு $10 பில்லியன் வந்து இந்த ஸ்கீமுக்காக அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இவங்க 2 பேருமே பெரிய அளவில், இப்போ கூகுளாக இருக்கட்டும் மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், 2 பேரும் பெரிய பெரிய நிறுவனங்கள், பெருநிறுவனங்கள், இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காம்படிஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. கூகுள் கம்பெனியை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணணும், அதுக்கு ஈக்குவலாட்டு அதை விட பெரிய அளவில் ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். ஸோ 2 பேருக்குமே இருக்கக்கூடிய ஒரு போட்டி கூட இதுக்கு காரணமாக இருக்கலாம். ஸோ அதனால நம்ம இனிமேல் யாருமே கூகுள் சர்ச் இன்ஜினை பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு பதிலாட்டு நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை கொண்டு போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே வந்து நம்ம பக்கம் வந்துருவாங்க அப்படிங்கிறத ரொம்பவே தீவிரமாக இருந்து இந்த சாட் ஜிபிடிங்கிற டூலை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சாட் ஜிபிடி டூலில் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாட் ஜிபிடி மாதிரியே டாலி அப்படிங்கிற ஒரு டூலும் கொடுத்துருக்காங்க. இந்த டாலி அப்படிங்கிறது என்னன்னா டெக்ஸ்ட் டு இமேஜ் அப்படிங்கிறத பண்ணி கொடுக்குது உங்களுக்கு. ஸோ டெக்ஸ்ட் டு இமேஜ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் ஒரு ஃபோட்டோவாட்டோ இல்லை ஒரு ஆர்ட்டாவோ சர்ச் பண்ணி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதில் அந்த யூசர் ரைட்ஸ் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணுறீங்க, நீங்கள் அந்த டெக்ஸ்ட் என்ன மாதிரியான இமேஜஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த இமேஜை வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாகவே சிஸ்டமேட்டிக்காகவே அந்த இமேஜை வந்து அதை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஓனாகவே அந்த இமேஜ் வந்து சிஸ்டம் ஜென்ரேட்டட் இமேஜாகவே உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இதுக்கு எந்த விதமான காப்பிரைட்ஸும் கிடையாது. ஸோ இந்த இமேஜை வந்து நீங்கள் தாராளமாக எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டாகவே இருக்கும். நார்மலாக நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய இமேஜஸ்க்கு வந்து நிறைய ப்ராப்ளம், யூசர் ரைட்ஸ், காப்பிரைட்ஸ் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். பட் இது வந்து சிஸ்டம் ஜென்ரேட்டட் இமேஜஸ்ங்கிறதுனால வந்து அந்த இமேஜஸ்க்கு நீங்கள் தான் காப்பிரைட் ஓனர். ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாகவே உங்களுக்கு வித்தவுட் காப்பிரைட்டில் உங்களுக்கு வந்து இமேஜஸ் கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் டூல் அதில் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னென்ன லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கவே முடியல. அந்த அளவுக்கு பெரிய விஸ்வரூபமாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு விஷயம் வந்து வளர்ந்துட்டு இருக்குது. ஸோ இன்னைய தேதிக்கு நீங்கள் சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு டூல் வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஒரு ஆர்டிக்கல் டைப் பண்ணுற விஷயங்கள் மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரோக்ராமர் இருக்கார், ஒரு ப்ரோக்ராமருக்கு ஒரு கோடிங் டைப் பண்ணணும்னா அவர் வந்து
கோடிங் வந்து கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ எந்த ப்ரோக்ராமுக்கு என்ன கோடிங் வேணும் நீங்கள் அதை டைப் பண்ணி கேட்டாலே போதும், அந்த கோடிங்கவே அந்த சாட் ஜிபிடி வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இந்த சாட் ஜிபிடி மூலமாக நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சாப்பிட்டதுக்கு ப்ரோக்ராம் எழுதுறதுலேருந்து நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை வச்சு என்னென்ன புது டிஷ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் அந்த சாட் ஜிபிடி நமக்கு செஞ்சு கொடுக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் ஆர்டர் மட்டும் தான் கொடுக்கணும். ஸோ அது என்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயில்ஸாகவே டைப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருது. ஒரு சேட்டிங்காகவே வந்து கொடுத்தது ஒரு சாட்பாட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சேட்டிங் டூல். இந்த ஒரு சின்ன ஒரு சேட்டிங் டூல் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய ரிவால்வேஷனை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவுக்கு ஒரு புரட்சியவே ஏற்படுத்தி இருக்குது. ஸோ இந்த சாட் ஜிபிடி மூலமாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு மக்கள் வந்து கவனம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்கு இது பெரிய அளவில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து போய் சேர ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இது வந்து எந்தெந்த துறைகளில் இது வந்து கொண்டு போய் சேர்க்கும், ஸோ எந்தெந்த துறைகளில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம இது பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்துக்கு பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடைய சிஇஓ, அதாவது சத்யா நதல், அவரும் நம்முடைய இந்தியாவை சேர்ந்தவர் தான். சத்யா நதல் வந்து ஒரு டைம் பத்திரிகைக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூல இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் இந்த எம்ப்ளாயிஸோட லே ஆஃபுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான டெவலப்மெண்ட்டுக்காக நாங்கள் வந்து எம்ப்ளாயிஸை வந்து லே ஆஃப் பண்ணலை. ஸோ இது வந்து ரிசெஷன் தான் இதுக்கான காரணம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. பட் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நம்ம போக போக தான் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு சில இணையதளங்களை நம்ம இதை பற்றி சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது மோர் தென் ஒவ்வொரு நிறுவனங்களையும் ஒரு 20% மேலே பணியாளர்களை வந்து லே ஆஃப் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இறங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய நிறுவனங்கள், டெக் நிறுவனங்கள் எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்துக்கு டர்ன் ஆகிறதுக்காக முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறதாட்டும் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த டெக்னாலஜியோடைய அடுத்த கட்ட பரிணாமமாக இந்த செயற்கை நுண்ணறிவு விஷயம் வந்து இப்போ வந்து உருவெடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த டெக்னாலஜியோடைய ஒவ்வொரு பரிணாமமும் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களை ஏற்படுத்தும். எந்த ஒரு விஷயங்களும் இங்கே வந்து இறுதியான ஒரு முடிவாகவே இருக்காது. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி தான் நகரும். ஸோ இது வந்துருச்சு, இதோட இது முடிஞ்சு போச்சு, ஸோ இனிமேல் இது தான் வரப்போகுது அப்படின்னு நம்ம எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். ஸோ எந்த ஒரு விஷயமும் ஒரு விஷயத்த கண்டிப்பாக வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த டெக்னாலஜியோடைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியாக தான் அடைய வைக்குமே தவிர மனிதனுடைய வீழ்ச்சிக்கு அது வந்து என்றைக்குமே அது வந்து காரணமாக இருக்காது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தின் மூலமாக இன்னைக்கு உலகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களை மாதிரி நிறைய பேருக்கு தெரியணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.